இன்றைக்கி ரவை கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம்ப்பா. நான் இந்த ரவை எடுத்திருக்கேன், 100 கிராம் ரவை, அதுக்கு 150 கிராம் சர்க்கரை, கொஞ்சம் ஃபுட் கலர், ஏலக்காய் தூள், முந்திரி, ரீஃபண்ட் ஆயில், நெய், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். அடுப்பில் ஒரு பேன் வச்சு நம்ம ரவை அரைக்கிற அளவுக்கு நெய் ஊற்றிக்குவோம். அதிலே கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துட்டு அதிலே ரவையை வறுத்துக்குவோம். முந்திரி நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்து வச்சுருவோம். நம்ம அந்த பேனில் நம்ம நெய்யே ரவையை போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை. ஒரு 2 மினிட்ஸ் வறுக்கணும் நல்லா. ரவை நல்லா வறுத்துருச்சுப்பா. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருவோம். அதே ஃபேனில் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் தண்ணி ஊற்றிக்கணும்ப்பா. இதில் நம்ம ஒரே ஒரு கல்லுப்பு, அப்போ தான் இனிப்பு தூக்கி கொடுக்கும். ஃபுட் கலர் இதிலே போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ரவையை போட்டு சிம்மில் வச்சுக்கிடணும். சிம்மில் வச்சு இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும்ப்பா. நல்லா கொஞ்சம் கெட்டியாகட்டும். அப்புறம் சுகர் போட்டுக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இந்த டைமில் நம்ம சுகர் போட்டுக்கலாம். 1.5 கப் சுகர். 1 கப் ரவைக்கு 1.5 கப். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு கூட வேணால் நீங்கள் 2 கப் போட்டுக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. கிண்டிகிட்டே இருக்கணும். சிம்மில் அடுப்பை வச்சுருக்கணும். கிண்டிகிட்டே இருக்கும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். நம்ம ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிப்போம். கடலெல்லாம் ஊற்றினா வாசம் வந்துடும். ரீஃபண்ட் ஆயில் ஒண்டி தான் ஊற்றணும், வேறு எந்த எண்ணெயும் ஊற்றக்கூடாது. 1 டீஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுறோம்ப்பா, போதும். ஒரு மூடி போச்சு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருவோம். நல்லா இதாகும். மூடியை ஓப்பன் பண்ணுவோம். ஒரு கலர் காரி போடுவோம். இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் நான் சுகரும் ஏலக்காயும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த ஃப்ளேவரில் ஊற்றுறாங்க. பாருங்கள், அல்வா கன்சிஸ்டன்ஸே இருக்குது. கேசரி செம்மையாக இருக்குது. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்ப்பா. இந்த பதம் வந்தோன்னா இந்த பதம் வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்த முந்திரி பருப்பு மேலே போட்டுருவோம், தூவி விட்டுருவோம். சுவையான கேசரி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.